இவனோட மாமியார் இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒரு மாமியார் அவனுக்கு கிடைச்சதும் இவன் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இவன் நினைக்கிறான். மாமியாருக்கும் இவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அட்ராக்ஷன் உருவாக காரணமே நம்ம படத்தோட ஹீரோயின் தான். இந்த அழகான பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயினோட பேரு சில்வியா. பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கிறா. இவளோட லவ்வர் தான் இவன் பேரு லூயிஸ். லூயிஸ் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையன். ஆனா பணக்காரனா இருந்தாலும் கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத ஒரு கோழை. சில்வியா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையா லவ் பண்றாங்க. அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சில்வியா லூயிஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. அது என்னன்னா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் லூயிஸ் அப்படியே ஷாக் ஆகுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே ஒரு நிமிஷம் புரியல. ஆனா சில்வியாவை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சு, நீ பயப்படாத சில்வியா, நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னையும் நம்ம குழந்தையும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு லூயிஸ் வாக்கு கொடுக்கறான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த லூயிஸ் வந்து வாயால மட்டும்தான் தைரியமா பேசுறான். உண்மையிலேயே ஒரு பெரிய கோழை. தன்னோட அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுற அளவுக்கு கூட அவனுக்கு தைரியமே கிடையாது. இந்த விஷயம் சில்வியாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால லூயிஸ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் இவன் உண்மையாலேயே என்ன கல்யாணம் பண்ணிப்பானா, இல்ல ஏதாவது பிரச்சனை வந்ததும் என்ன விட்டுட்டு ஓடிடுவானா அப்படின்னு சில்வியாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் சில்வியா பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் அவளோட அம்மாவுக்கும் தெரிய வருது. இத கேட்டதும் சில்வியாவோட அம்மாவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அடுத்தது என்ன பண்றது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கும்போது லூயிஸ் சில்வியாவோட அம்மாவை வந்து சந்திக்கிறான். இவங்க தான் இவனுக்கு மாமியாரா வரப்போறாங்க. ஆனா அவங்கள பார்த்ததும் லூயிஸ் ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போறான். சில்வியாவோட அம்மா இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களையே பார்த்துக்கிட்டு லூயிஸ் அப்படியே மயங்கி நிக்கிறான். அவங்களுக்கும் லூயிஸ பார்த்ததும் அவன் மேல ஒரு விதமான அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது. முதல்ல சாதாரணமா இருந்த அந்த சந்திப்பு கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் உருவாகுது. சில்வியாவுக்கு தெரியாம ரகசியமா சந்திக்கலாம், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறம் லூயிஸால அவங்களோட நினைப்பை விட்டு வெளியே வரவே முடியல. பகல் முழுக்க அவங்களோட நினைப்பு தான். ராத்திரி தூங்க போனாலும் அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவங்களோட அழக நினைச்சுக்கிட்டே லூயிஸ் தூக்கமே இல்லாம தவிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கும்போது லூயிஸோட ஃபேக்டரியில ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அந்த பார்ட்டிக்கு சில்வியாவும் வரா. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்சு லூயிஸ் தன்னோட அம்மா கிட்ட சில்வியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அம்மா, இவ தான் சில்வியா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு லூயிஸ் தைரியமா சொல்லி பார்க்கறான். ஆனா சில்வியாவை பார்த்ததும் லூயிஸோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா சில்வியா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நம்ம குடும்பத்துல பிறந்த பையன் இப்படி ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுவும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்தோட பணம் எல்லாமே போயிடும் அப்படின்னு லூயிஸோட அம்மா நினைக்கிறாங்க. அதனால சில்வியாவை அவங்க நேரா ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இவளை நம்ம குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வர முடியாது அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் கேட்டதும் சில்வியா ரொம்ப ஃபீல் பண்றா. அவளுக்கு கோபமும் வருது, அழுகையும் வருது. ஆனா அதை விட அவளுக்கு அதிகமா கஷ்டம் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, லூயிஸ் அவனோட அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண, இப்போ உன்னோட அம்மா என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, நீ ஏன் எதுக்கு அப்படின்னு எதுவுமே கேட்கல, எனக்காக ஒரு வார்த்தை கூட நீ பேசவே இல்லை அப்படின்னு சில்வியா லூயிஸை பார்த்து கோவமா கேட்கிறா. ஆனா நம்ம லூயிஸ் என்ன பண்ணுவான், அவனுக்கு அவனோட அம்மாவை எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்ல. அதனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில்வியாவை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா சில்வியாவுக்கு இப்போ லூயிஸை நம்புறதே கஷ்டமா இருக்கு. இவனை நம்பி இவன் கூட எப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது, நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா இவன் என்ன காப்பாத்துவானா, இல்ல அவனோட அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருப்பானா அப்படின்னு சில்வியாவுக்கு ஒரே பயம். ஆனா லூயிஸோட அம்மா சாதாரணமான ஒரு பொம்பளையே இல்ல. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரி. பணம் மட்டும் இல்லாம நிறைய பவரும் இருக்கு, நிறைய பேரோட கான்டாக்ட்ஸும் இருக்கு. அதோட புத்திசாலித்தனமும் தந்திரமும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்க நினைச்சா ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் திருப்பி விட முடியும். அவங்களுக்கு சில்வியா மேல இன்னொரு பெரிய சந்தேகமும் வருது. இந்த ஏழை பொண்ணு உண்மையாவே லூயிஸை காதலிக்கிறாளா, இல்ல நம்ம குடும்பத்தோட பணத்தை பார்த்துதான் லூயிஸ் கூட இருக்காளா, ஒருவேளை லூயிஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சொத்தை எல்லாம் அடையறதுக்காக தான் இவ பிளான் பண்றாளா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, சில்வியாவும் லூயிஸும் பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு லூயிஸோட அம்மா பயங்கரமா முடிவு பண்றாங்க. அதுக்காக ஒரு ஜீனியஸ் பிளான் போடுறாங்க. எப்படியாவது சில்வியாவை லூயிஸை விட்டு பிரேக்கப் பண்ண வைக்கணும். சில்வியா லூயிஸை மறந்துட்டா கல்யாணம் நடக்காது. அப்போ தன்னோட மகனையும் தன்னோட பணத்தையும் காப்பாத்திக்கலாம். அதுதான் அவங்க மாஸ்டர் பிளான். அதுக்காக அவங்க நேரா நம்ம படத்தோட மெயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க பாக்குற நம்ம ஹீரோவோட பேரு ராகுல். ராகுல் வந்து பாக்குறதுக்கே செம ஹைட்டா, செம ஹேண்ட்ஸமா, செம ஜிம் பாடியா இருக்கிற ஒரு ஹங்க். அவனை பார்த்தாலே எந்த பொண்ணுக்கும் ஒரு தடவை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹீரோ லுக்ல இருக்கிறான் நம்ம ஹீரோ ராகுல். இந்த ராகுல எதுக்காக லூயிஸோட அம்மா பார்க்க போறாங்கன்னா, அவனை யூஸ் பண்ணி சில்வியாவை எப்படியாவது அட்ராக்ட் பண்ண வைக்கணும். ராகுல் மேல சில்வியாவுக்கு காதல் வந்துடுச்சுன்னா அவ லூயிஸை கம்ப்ளீட்டா மறந்துடுவா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆனாதான் கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காம இருந்தாதான் அவங்களோட சொத்தும் பணமும் வேற யார்கிட்டையும் போகாது. அதனால அவங்களோட மகனையும் அவங்களோட பணத்தையும் காப்பாத்துறதுக்காக லூயிஸோட அம்மா போட்டு இருக்கிற இந்த பிளான்ல இப்போ ராகுல் தான் முக்கியமான காய்.
லூயிஸோட அம்மா ராகுல சந்திச்சு சில்வியாவை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி அவளை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில்வியா லூயிஸ மறந்துட்டு ராகுல் கூட போயிட்டா மட்டும்தான் அவங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆகும். அதுக்காக ராகுலுக்கு நல்லா பணம் தர்றதாக சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வேலைக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சதும் ராகுலும் இதுக்கு ஓகே சொல்றான். அவனுக்கும் இது ஒரு நல்ல டீலா தெரியுது. அதுக்கப்புறம் ராகுல் தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ராகுலுக்கு இதெல்லாம் ஒன்னும் புதுசே கிடையாது. பாக்குறதுக்கே செம ஹைட்டா ஜிம் பாடியா இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு எந்த பொண்ணையும் அட்ராக்ட் பண்ணி அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால சில்வியாவை அட்ராக்ட் பண்றது அவனுக்கு பெரிய கஷ்டமா இருக்க போறதே இல்ல. அப்படித்தான் ஒரு நாள் சில்வியா ராகுல பாக்குறா. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அட்ராக்ஷனா மாற ஆரம்பிக்குது. ராகுல் சில்வியாவை பாக்குற விதம், அவன் தைரியமா பேசுற விதம் எல்லாமே சில்வியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. ராகுலுக்கும் சில்வியா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில அட்ராக்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இன்னொரு பக்கம் லூயிஸ் ரொம்ப பெரிய கோழை. அவனுக்கு சில்வியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவனோட அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுற தைரியம் அவனுக்கு இல்ல. இப்படி இருக்கும்போது கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற லூயிஸ் கிட்ட சில்வியா பயங்கரமா கோவப்படுறா. நீ எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சில்வியா லூயிஸ் கிட்ட சண்டை போடுறா. ஆனா லூயிஸ் என்ன சொல்றான்னா, நீ கோவப்படாத சில்வியா, நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படியாவது என்னோட அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சில்வியாவை எப்படியோ சமாதானப்படுத்துறான். ஆனா இவனால அவனோட அம்மாவை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? இவன் சொல்றது எல்லாமே வாயோட வார்த்தையா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது லூயிஸ் மறுபடியும் சில்வியாவோட அம்மாவை பார்க்க வரான். ஏற்கனவே அவங்களோட அழகுல மயங்கி போய் இருக்கிற லூயிஸ் அவங்கள பாக்கிறதுக்காகவே இப்போ அடிக்கடி வர ஆரம்பிக்கிறான். சில்வியாவுக்கு தெரியாம ரெண்டு பேரும் ரகசியமா சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதெல்லாம் சந்தோஷமா பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருந்த டென்ஷன் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போயிடுது. அந்த ரகசியமான சந்திப்புகள் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குது. இன்னொரு பக்கம் லூயிஸோட அம்மா போட்ட பிளான் படி ராகுல் சில்வியாவை விடவே மாட்டேங்கிறான். அவன் தொடர்ந்து சில்வியாவோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு தடவையும் சில்வியாவை சந்திக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த அட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது. முதல்ல சாதாரணமா இருந்த பேச்சு இப்போ லவ் மாதிரி மாற ஆரம்பிக்குது. சில்வியாவுக்கும் ராகுல் மேல ஒரு விதமான ஈர்ப்பு வந்துடுது. ஒரு பக்கம் சில்வியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற கோழையான லூயிஸ், இன்னொரு பக்கம் எந்த விஷயத்துக்கும் பயப்படாம தைரியமா சில்வியாவை அணுகிற ஹீரோ ராகுல். இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் சில்வியாவுக்கு நாளுக்கு நாள் இன்னும் தெளிவா அது தெரிய ஆரம்பிக்குது. அதே நேரம் ராகுல் சில்வியாவை அட்ராக்ட் பண்ற வேலைய நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கு. இப்படி சில்வியாவுக்கும் ராகுலுக்கும் இடையில காதலும் அட்ராக்ஷனும் நாளுக்கு நாள் இன்னும் ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிக்குது. இப்படி ராகுல் சில்வியாவை கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் லூயிஸோட அம்மா ராகுல மறுபடியும் சந்திக்க வராங்க. இவங்க போட்ட பிளான் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, சில்வியா ராகுல் மேல விழ ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு இத பத்தி ராகுல் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா ராகுல ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் லூயிஸோட அம்மாவுக்கு அவன் மேல இருக்கிற அட்ராக்ஷன் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. ஏற்கனவே அவனோட அழகையும் ஜிம் பாடியையும் பார்த்து இவங்க கொஞ்சம் மயங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ராகுல் கூட தனியா பேச ஆரம்பிச்சதும் அந்த அட்ராக்ஷன் வேற லெவலுக்கு போகுது. கொஞ்ச நேரத்துல அவங்க பேச வந்த விஷயமே மறந்து போற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில நெருக்கம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ரகசியமான உறவு ஆரம்பிக்குது. லூயிஸோட அம்மா ராகுல் மேல பயங்கரமா கிரேசியா ஆக ஆரம்பிக்கிறாங்க. ராகுல பார்க்காம அவங்களால இருக்கவே முடியல. ஒரு நாள் கூட அவனை பார்க்கலனா ஏதோ அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமே குறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த அளவுக்கு ராகுல அவங்க ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. பகலும் ராத்திரியும் ராகுலோட நினைப்பு தான். ராகுல் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வேற ஒரு உலகத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ராகுலும் சாதாரண ஆள் கிடையாது. அவனோட தைரியம், அவனோட தன்னம்பிக்கை, அவன் நடந்துக்கிற விதம் எல்லாமே லூயிஸோட அம்மாவை இன்னும் அதிகமா அவன் பக்கம் இழுக்குது. ராகுல் என்ன சொன்னா அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ராகுலோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா லூயிஸோட அம்மா சாதாரண பொம்பளை கிடையாது, பயங்கரமான பணக்காரி. ராகுலுக்கு கிடைக்காத வசதிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்குது. இப்படி லூயிஸோட அம்மாவோட ரகசியமான வாழ்க்கை ஒரு பக்கம் வேகமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராகுலுக்கும் சில்வியாவுக்கும் இடையில இருந்த அட்ராக்ஷன் இப்போ உண்மையான காதலா மாற ஆரம்பிக்குது. ஒரு தெய்வீக காதல். ஆரம்பத்துல சில்வியாவை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் ராகுல் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்தான். ஆனா நாளாக சில்வியா கூட பேச பேச அவனுக்கும் அவ மேல உண்மையான காதல் வர ஆரம்பிக்குது. சில்வியாவுக்கும் இதேதான் நடக்குது. ஒரு பக்கம் லூயிஸ் அவளை லவ் பண்றேன்னு சொல்லுவான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுப்பான். ஆனா அவனோட அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு அதுக்கு மட்டும் அவனுக்கு தைரியமே இருக்காது. இன்னொரு பக்கம்
ராகுல் தைரியமா பேசுறான், கான்பிடென்டா இருக்கிறான், எந்த விஷயத்துக்கும் பயப்படுற மாதிரியே தெரியல. இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் சில்வியாவுக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சில்வியா லூயிஸ மறக்க ஆரம்பிக்கிறா. ராகுல் கூட இருக்கும்போது அவளுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அவனோட தன்னம்பிக்கை, அவன் கொடுக்கிற முக்கியத்துவம் எல்லாமே சில்வியாவை முழுசா அவன் பக்கம் இழுக்குது. ஆரம்பத்துல லூயிஸோட அம்மா போட்ட பிளான் இப்போ உண்மையிலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி ஒரு நாள் ராகுலும் சில்வியாவும் தனியா சந்திச்சு சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அங்க எதிர்பாராத விதமா லூயிஸ் வரான். அவன் கண்ணு முன்னாடியே சில்வியாவும் ராகுலும் நெருக்கமா இருக்கிறத லூயிஸ் பாக்குறான். இத பார்த்ததும் லூயிஸுக்கு அப்படியே தலையே சுத்துது. இத்தனை நாளா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவளுக்காக என்னோட அம்மா கூட சண்டை போட முயற்சி பண்றேன். ஆனா இவ இப்படி எனக்கு பின்னாடி இன்னொருத்தன் கூட இருக்காளே அப்படின்னு லூயிஸுக்கு பயங்கர கோபம் வருது. ஆனா நம்ம லூயிஸ் யாரு? ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய கோழை. நேருக்கு நேர் வந்து ராகுல் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அதனால உடனே எதுவும் பண்ணாம அங்கிருந்து அப்படியே நைஸா கிளம்புறான். ஆனா அவன் மனசுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய பழி வாங்குற பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. ராகுலை எப்படியாவது தீர்த்து கட்டணும், அவன் மட்டும் இல்லனா சில்வியா மறுபடியும் என்னோட வாழ்க்கைக்கு வந்துருவா அப்படின்னு லூயிஸ் நினைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி பழி வாங்குற கோவத்துல லூயிஸ் ஒரு பக்கம் அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா இங்க நம்ம ராகுலும் ஒரு பெரிய விஷயத்தை தெரியாம அவனும் அப்படியே இருக்கிறான். சில்வியாவோட வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் ராகுலுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. சில்வியாவை உண்மையா காதலிக்க ஆரம்பிச்ச நம்ம ஹீரோ அவளோட வாழ்க்கையில இருக்கிற இந்த பெரிய ரகசியத்தை தெரியாம அப்படியே சந்தோஷமா இருக்கிறான். ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் ரகசியமான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பழிவாங்க துடிக்கிற லூயிஸ். இந்த மூணு பேரோட வாழ்க்கையும் இப்போ பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ள போக போகுது. அப்படி லூயிஸ் ஒரு பக்கம் ராகுலை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லூயிஸோட அம்மா ராகுல ரகசியமா சந்திக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் லூயிஸுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா ஒரு நாள் அவனோட அம்மா யாருக்கும் தெரியாம எங்கேயோ கிளம்பி போறத லூயிஸ் பாத்துறான். இவ்வளவு ரகசியமா எங்க போறாங்க, யார பார்க்க போறாங்க அப்படின்னு லூயிஸுக்கு ஒரே சந்தேகம். உடனே அவங்க அம்மாவுக்கு தெரியாம அமைதியா பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு லூயிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள அப்படியே ஃபாலோ பண்றான். கடைசியில லூயிஸோட அம்மா நேரா ராகுல் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. இத பார்த்ததும் லூயிஸுக்கு இன்னும் பெரிய கன்ஃபியூஷன். என்னடா இது, என்னோட அம்மா எதுக்கு ராகுல பார்க்க வராங்க, அவனுக்கும் என்னோட அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு லூயிஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துக்குள்ள இன்னொரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ராகுலும் சில்வியாவும் அங்க தனியா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த காதல் இப்போ வேற லெவலுக்கு போயிருக்கு. ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது ராகுல பார்க்க வந்த லூயிஸோட அம்மா எதிர்பாராத விதமா அவங்கள ரொம்ப நெருக்கமா இவங்க பாத்துறாங்க. ராகுலும் சில்வியாவும் அவங்கள லூயிஸோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா இத பார்த்த லூயிஸோட அம்மா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏற்கனவே ராகுல் மேல பயங்கரமா கிரேசியா இருக்கிற இவங்களுக்கு இப்போ ராகுல் சில்வியாவை உண்மையா காதலிக்கிறா அப்படின்னு புரிஞ்சதும் பயங்கர கோவமா இருக்காங்க. ஒரே பொறாம, என்னோட ராகுல இவ எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. அப்பதான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த லூயிஸும் அங்க வந்துடுறான். வந்ததும் அவன் கண்ணு முன்னாடி ராகுலும் சில்வியாவும் நெருக்கமா இருக்கிறத அவனும் பாத்துறான். இத பார்த்ததும் லூயிஸும் அப்படியே மிரண்டு போறான். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை. லூயிஸ் அவனோட சில்வியாவை இழந்துட்டான். லூயிஸோட அம்மா அவங்க ராகுல இழந்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல நின்னு ஒரே நேரத்துல அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை இன்னொருத்தரோட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா இதுலயும் வேற லெவல் காமெடி என்னன்னா, ரெண்டு பேரும் கோவப்படுற ஆளு ஒருத்தன் தான், அது நம்ம ஹீரோ ராகுல். இதுக்கப்புறம் லூயிஸோட அம்மாவும் லூயிஸும் பயங்கர கோவமா இருக்காங்க. ஒரே பொறாம, ராகுல எப்படியாவது வாழ்க்கையில இருந்து தூக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பழி வாங்குற கோவம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அடுத்த நாள் லூயிஸோட அம்மா மறுபடியும் ராகுல தனியா சந்திக்க வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களால ராகுல மறக்கவே முடியல. ராகுல் வேணாம், இனிமே அவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க எவ்வளவு முடிவெடுத்தாலும் கடைசியில மறுபடியும் அவன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராகுல் மேல இருக்கிற அந்த கிரேஸ் அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அவனை பார்க்காம அவன் கூட பேசாம அவங்களால இருக்கவே முடியல. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை. ராகுல் சில்வியாவை உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். இது இனிமே ஒரு சாதாரண விளையாட்டு இல்ல. லூயிஸோட அம்மா அவங்க கொடுத்த பணத்துக்காக ஆரம்பிச்ச வேலை இப்போ ராகுலோட உண்மையான காதலா மாறிடுச்சு. அதனால ராகுல் லூயிஸோட அம்மா கிட்ட வெளிப்படையாவே பேச ஆரம்பிக்கிறான். நான் சில்வியாவை உண்மையா காதலிக்கிறேன், அவளை ஏமாத்துறதுக்காக ஆரம்பிச்ச இந்த விஷயம் இப்போ உண்மையான காதலா மாறிடுச்சு அப்படின்னு ராகுல் எல்லாத்தையும் ஓபனா பேசலாம். அப்பதான் இன்னொரு பெரிய ரகசியமும் வெளியே வருது. சில்வியா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ராகுல் கேட்டதும் அப்படியே ஷாக் ஆகுறான். அதோட இன்னும் பெரிய ஷாக் என்னன்னா, அந்த குழந்தைக்கு அப்பா லூயிஸ்.
இத்தனை நாளா சில்வியாவை காதலிச்சிட்டு இருக்கிற நம்ம ராகுலுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட தெரியாது. இத கேட்டதும் அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் ராகுல் மேல அவங்களுக்கு இருக்கிற கிரேஸ் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மனசுல ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் பொறாமை. என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அந்த டென்ஷன்ல ரெண்டு பேரும் மறுபடியும் நெருக்கமாகி அவங்களோட மனசுல இருக்கிற டென்ஷனை மறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க நம்ம லூயிஸ் மட்டும் ராகுல சாவடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்புறான். ராகுல எப்படியாவது தீர்த்து கட்டணும், அவன் உயிரோட இருந்தா என்னோட வாழ்க்கையே சரியாகாது அப்படின்னு கோவத்தோட ராகுல் இருக்கிற இடத்துக்கு லூயிஸ் வரான். ஆனா அங்க வந்ததும் அவன் பாக்குற காட்சி அவனை மறுபடியும் ஷாக் ஆக்குது. அவனோட அம்மாவே ராகுல் கூட நெருக்கமா இருக்கிறத லூயிஸ் பாக்குறான். இத பார்த்ததும் லூயிஸுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சில்வியா ராகுல் கூட இருக்கிறதையே தாங்க முடியாம அவனை சாவடிக்க இவன் கிளம்பி வந்திருக்கான். ஆனா இப்போ அவனோட அம்மாவும் அதே ராகுல் கூட தான் இருக்காங்க. என்னடா இந்த குடும்பத்துல நடக்குது அப்படின்னு லூயிஸுக்கு அப்படியே தலையே சுத்த ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் கன்ஃபியூஷனுக்கு நேரமே இல்ல. லூயிஸ் நேரா ராகுல் மேல அப்படியே பாயறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஆரம்பத்துல இருந்தே எல்லார்கிட்டையும் பயந்துகிட்டு இருந்த லூயிஸ், இன்னொரு பக்கம் செம ஸ்ட்ராங்கா தைரியமா இருக்கிற நம்ம ஹீரோ ராகுல். ரெண்டு பேரும் ஒருத்தர் பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. ஆனா இந்த சண்டையில கடைசி வரை தாக்கு பிடிக்க முடியாம லூயிஸ் தோத்து போயிடுறான். அவனோட பழி வாங்குற பிளானும் அங்கேயே முடிஞ்சு போகுது. கடைசியில லூயிஸ் அந்த சண்டையில செத்து போயிடுறான். அந்த நேரத்துல சில்வியாவும் லூயிஸோட அப்பாவும் கார்ல அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா இங்கேயும் கதை இன்னும் முடிஞ்ச மாதிரியே இல்ல. வழியில வந்த இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலையும் ஒரு புதுசான நெருக்கம் உருவாக ஆரம்பிக்குது. ஏற்கனவே இந்த படத்துல யாரு யாரோட இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்போ இதுல இன்னொரு ரொமான்ஸ் ட்ராக்கும் சேர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் சில்வியாவோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. இப்போ ஒரே இடத்துல சில்வியா, ராகுல், லூயிஸோட அம்மா, லூயிஸோட அப்பா, சில்வியாவோட அம்மா அப்படின்னு எல்லாருமே நிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து யாருக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும், இனிமே என்ன நடக்க போகுது, யாரு யாரோட இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. ஆனா கடைசியில லூயிஸோட அம்மா மட்டும் ராகுலை விட்டு நகரவே மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் ராகுல் சில்வியாவை காதலிச்சாலும் அவங்களுக்கு ராகுல் மேல இருக்கிற அந்த கிரேஸ் மட்டும் இன்னும் போகவே இல்லை. அதனால கடைசியில ராகுல அப்படியே நெருக்கமா பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. ராகுலுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, சில்வியாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அங்க இருக்கிற யாருக்குமே அவங்க வாழ்க்கையில என்னடா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்படி எல்லாரையும் ஒரு கன்ஃபியூஷன்ல விட்டுட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. 1992ல ரிலீஸ் ஆன ஜாமோன் ஜாமோன் படத்தோட கதையை பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஆனா இந்த முழு கதையையும் கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிள் பார்த்தா இதுல நடந்த எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. லூயிஸுக்கு சில்வியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா அத அவனோட அம்மா கிட்ட தைரியமா சொல்ல அவனுக்கு முடியல. அவன் அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் தைரியமா இருந்திருந்தா இந்த கதையே வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அவன் அமைதியா இருந்ததால அவனோட அம்மா ராகுல கொண்டு வராங்க. அங்க இருந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை உருவாக்குது. கடைசியில யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாமே மாறிடுது. அதாவது இந்த முழு கதையும் ஒரு பெரிய சம்பவத்தால உருவானது இல்ல. ஒருத்தன் ஒரு நேரத்துல எடுத்த ஒரு சின்ன முடிவால உருவான செயின் ரியாக்ஷன் தான் இந்த படம். இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி அனாலிசிஸ் மற்றும் ஸ்டோரி பிரேக் டவுன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.